முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்காக படைக்கப்பட்ட உன்னவர் உனக்கே உனக்கானவர்தான். இப்பொழுது உங்களுக்குள் சில சண்டைகள் வந்திருக்கலாம். சூழ்நிலை காரணமாக பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு என் துணை எனக்காக படைக்கப்பட்டவர் அல்ல என்று நீயாக எண்ணாதே. உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். அவர் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் தான் பயணம் செய்ய போகின்றார். சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிரியும் சூழல் இப்பொழுது வந்திருந்தாலும் கூடிய விரைவில் ஒன்றாக இணையும் நேரமும் வந்துவிடும் தங்கமே. நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. கஷ்டம் சந்தோஷம் என இரண்டுமே வாழ்க்கையின் இருவேறு பக்கங்கள் என்பது உனக்கு தெரியாதா என் செல்வமே? கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையில் ஒரு பகுதி கஷ்டம் இருந்தாலும் மறுபகுதி நிச்சயமாக சந்தோஷம் சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துணை செய்த தவறுக்காக அவரை மன்னித்துவிடும். அவரை வெறுத்து விடாதே. கோபப்படு, அதில் எந்த தவறும் இல்லை. கோபம் நியாயமானதாக இருக்கும். ஆனால் வெறுப்பது நிச்சயம் நியாயமற்றதாகத்தான் இருக்கும். ஒரு புத்தகம் எடுத்துக்கொள். அதில் ஒரு பக்கம் தவறாக எழுதிவிட்டாய் என்றால் அனைத்து பக்கங்களையும் நீ கிழித்து விட மாட்டாய் அல்லவா? அதுபோலதான் உன்னுடைய துணைக்கும் பலமான நிறைய பக்கங்கள் இருந்தாலும் நல்ல குணங்கள் இருந்தாலும் சில பலவீனமும் இருக்கின்றது. அதில் சில தவறுகள் செய்ய தூண்டுகின்றது. அதனால்தான் உங்களுக்குள் பிரிதலும் ஏற்படுகின்றது. புரியாத பிரியமும் பிரியும் பொழுது புரியும் என்பது போல உங்களுடைய பிரிதலில்தான் நீங்கள் எந்த அளவிற்கு ஒருவரையொருவர் நேசிக்கிறீர்கள் என்பது புரிய வந்துள்ளது. நானும் உன்னுடைய துணையிடம் நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதை எடுத்துரைத்து விட்டேன். நீயும் அவ்வாறே அவரிடம் எடுத்து சொல் தங்கமே. உன் மனதில் உள்ள அனைத்தையும் அவரிடம் எடுத்து சொல். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்துள்ளாய் என்பது அவருக்கு புரியும்படி நீதான் சொல்ல வேண்டும். நீதான் உன்னுடைய செயல்கள் மூலம் தெரிவிக்க வேண்டும். அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் உனக்கு அவர் மீது அன்பே இல்லை என்று. ஆனால் உன்னுடைய அன்பு எவ்வளவு உயர்வானது என்பதை நீ ஒரு சில கட்டத்தில் எடுத்துரைக்கத்தான் வேண்டும். சொல்லி புரிய வைக்க முடியாது என்னுடைய அன்பே என்று நீ சொல்லாதே. எதுவும் சொன்னால்தான் புரியும் தங்கமே. சொல்லாமல் மௌனமாக இருப்போம், அவராகவே புரிந்து கொள்வார் என்று நீ நினைக்காதே. எடுத்து சொல்வதில் எத்தவறும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். நீயாக நான் கூறும் இந்த ரகசியத்தை பின்பற்றி நிச்சயம் உன் துணை உன்னிடம் கண்டிப்பாக வருவார். உன் அப்பா நான் ஆசீர்வதிக்கின்றேன். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.